வரக்கூடிய குரு பயிற்சி 9வது வீட்டில் வராருங்க. யோகஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான சந்தோஷத்தையும், நிம்மதிகளையும், பொருளாதாரத்தையும், பொன்பொருளும், பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் உங்களை உயர்ந்த இடத்த தூக்கி கோபுரம் மாதிரி வைக்கிறதுக்கு வராருங்க. இனி மலை போன்று ஒரு சிகரத்தை தொடக்கூடிய நல்ல காலத்தில், நல்ல நேரத்தில் துளாராசி அன்பர்களுக்கு வராங்க என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா சனினால் பிரச்சனை கிடையாது, குருவினால் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே இனிமேல் தொடங்கும் என்றால் மிகையாகாது. அன்பர்களே, குரு பயிற்சி பலன்கள் 2025-26 துளாராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பு. கடந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குருவினால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பொருள் இழப்பு, பணம் இழப்பு, மன கஷ்டங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு மதிப்பற்ற வாழ்க்கை தான். குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை. கட்டின மனைவி உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. மனைவியாக இருக்கக்கூடியவங்க கணவனால் உங்களுக்கு பல இன்னல்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. குழந்தைங்க கூட நம்மளை பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி பார்த்துங்களா. குழந்தைங்கள்லாம் நம்மளை மதித்து நம்மளை குழந்தைங்க கூட நம்மளை வெறுக்கிற அளவுக்கு வாழ்க்கையெல்லாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடந்துட்டீங்க. அப்போ இந்த கெட்ட காலங்கள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வருதுங்க. அன்பர்களே, குரு பயிற்சி எப்போ ஆகிறது என்றால், வருகின்ற குரு பயிற்சி என்பது 11/5/2025 மதியானம் 1:30 மணிக்கு, மதியானம் பார்த்தீங்கன்னா 1:30க்கு மேலே குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதம் எப்போ ஆகிறது அப்படின்னா 3 நாள் கடந்து மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாருங்க. 3 நாள் டிஸ்டன்ஸ். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி பார்த்தீங்கன்னாக்க, வாழ்க்கையில் ஒரு முத்தான காலங்கள் தான் என்றே எடுத்துக்கொள்ளலாம். 9ல் குரு வருவது, ஓடிப்போனவன் 9ல் குரு வந்தால் ஓஹோன்னு இருப்பான் அப்படின்னு இந்த பரம்பரையாக நான் கேட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு வாசகம். இந்த வாசகங்கள்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க பெரியவாள் அப்படின்னா, நடப்புகளை உண்மையாக நடந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல நின்னா என்னென்ன பலன்கள் தருகிறது என்பதை அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இது அனுபவத்தின் மூலமாக தான் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இந்த 12 கட்டத்துக்குள்ள குரு பகவான் வரும்பொழுது அவர் எந்த இடத்துல இருந்தால் நல்ல யோகத்தை கொடுப்பார் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். குரு பகவான் என்றால் என்ன? தனக்காரகன், யோகக்காரகன், தனபுத்திர யோகக்காரகன், செல்வத்திற்கெல்லாம் பொன்பொருளுக்கெல்லாம் அதிபதி, வித்யாக்காரகன் என்று சொல்லக்கூடியவன். கல்வியிலேருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவர் கொடுக்கக்கூடாத நல்ல விஷயங்களும் கிடையாது, கெடுதலும் கிடையாது. ஆனால் அவரால் தான் நல்லது கெட்டதுக்கு நம்ம பங்கு வகிப்போம். குரு கொடுக்க ஆரம்பித்தால் யாராலையும் தடுக்க முடியாது என்ற ஒரு பழமொழி இருக்குது. அப்படி எல்லா செல்வத்திற்கும், சுபகாரியம் பண்ணக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் குரு ஒருவரையே சார்ந்து நம்ம வாழுறாங்க. 9 கிரகங்களில் நம்ம நல்ல விஷயம் பண்ணணும், குடும்பத்தில் ஒரு காது குத்தணும், திருமணம் பண்ணணும், இப்படி எதனும் ஒரு சுபகாரிய நிகழ்வுகள் நம்ம எதனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா அது குருவுடைய பார்வை இருக்கணுங்க. அவர் நல்ல இடத்துல அமரணுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் 9ஆம் வீடு. ஒரு அற்புதமான யோகஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில், தந்தை ஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ துளாராசிக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானே, யோகம் தானே. உங்கள் வாழ்க்கையில் இனி தொல்லைகளே இல்லாத வாழ்க்கை, குடும்பம் சந்தோஷமாக சுமூகமான ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க. சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தொடங்கலாங்க. மாணவர்கள், குழந்தைகள் கல்விகளில் இனிமேல் டாப்பு தான், நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. ஃபஸ்ட் கிளாஸான லைஃப், குழந்தைகளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய திருப்பு முனைகள் அமையும். அதேமாரி மாணவ மாணவிகள்லாம் அதிகப்படியான மதிப்பெண் எடுத்து அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் போகலாம். காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிடும். டக்குன்னு படித்து முடிக்கிறதுக்குள்ளே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்குதுன்னா ஒரு சும்மா இல்லையா? இதில் எவ்வளோ பெரிய சாமர்த்தியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக மிக அமோகமாக கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்ல காலங்களில் இப்போ வரப்போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? உடனடியே வீடு கட்டலாம். புதுசாக வீடு வாங்கினாலும் நல்ல லாபத்திலேயே வாங்கலாம். சந்தோஷமாக வாங்கி குடும்பம் புது குடுத்தனம் போகலாம். மகிழ்ச்சிகரமாக உங்கள் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கை அமையும். அதில் எந்த ஒரு குறைகளுமே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட நல்ல காலங்கள். எதிரிகள் விலகுவாங்க. குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மிதுனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பதும் ஒரு வகையில் யோகம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 5வது வீட்டை பார்க்குறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை. குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே உங்களுடைய பார்வைகள் நல்ல இடத்துலேயே அமைகிறதுங்க.
இப்படி நல்ல இடத்துல அமைவதனால உங்களுடைய உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதனால குருவினுடைய பலம் உங்களுக்கு பலமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். குரு பார்க்க கோடி நன்மைகள் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷம் தானே? அப்போ பொருளாதாரம் நல்லா பெருகும், பணவரவு பல மடங்கு பையன் நிரப்பும். பல பேர் தொழிலில் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுறவங்க அதேமாதிரி லட்சக்கணக்கில் சம்பாத்தியங்கள் ஏற்படும். முடங்கி கிடந்த வருமானமே இல்லாமல் முடங்கி கிடந்தவங்களையும் தூக்கி நிறுத்தும் இந்த வருஷம். அப்போ அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு அவங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நிறைய சம்பாத்தியங்கள், நல்ல பணவரவு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்கள். பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆட்கள், நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அதேமாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு பெருகும், அதிகாரமான பதவிக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மனசு நிறைந்த சந்தோஷம், மன நிறைந்த சந்தோஷங்கள் நீங்கள் அடைவீங்க இந்த காலகட்டங்களில். ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள்லாம் கைகூடி வருது. ஒரு சில பேருக்கு வீடு விற்காமல் தள்ளி போயிருக்குங்க, தடைப்பட்டிருக்குங்க, நிறைய ஏமாற்றங்கள், அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். தந்தைக்கு உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே நல்லா சரியாகும். குழந்தைகள்லாம் நல்ல கல்வி ஆரோக்கியத்தோடு படிப்பாங்க. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்ல சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. எதிரிகளால் இனி தொல்லையே இருக்காதுங்க. உங்களை கண்டா எதிரிகள்லாம் அஞ்சு நடுங்குவாங்க. பயப்படுன்ற அவசியமே கிடையாது. தெய்வத்துடைய அனுகிரகம் உங்கள் இல்லத்தை நோக்கி வரும். கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிராப்தியம் கொடுப்பார். இல்லத்தில் கடவுள் குடியிருக்கக்கூடிய நேரம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம குடும்பத்தில் இவ்வளோ நாள் கடவுள் இருக்கானா இல்லையா, தெய்வ சக்தி இருக்கா இல்லையா இப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நிறைய பாடத்தை கொடுப்பார். கடவுள் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்போது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் பெருகி வரக்கூடிய காலமாக இருக்குங்க. திருமணம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக திருமணம் பண்ணலாம். திருமணம் உடனே இந்த வருஷத்தில் துளாராசிக்காரங்க யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக திருமணம் நீங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பாருங்கள் நண்பர்களே. வெளிநாட்டு கனவுகள் உடனடியாக நனவாகும். வெளிநாடு போகக்கூடிய நேரம் வந்திருக்கு. இப்படி தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு கைகூடி வரும். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சந்தோஷத்தில் திகைக்க போகிறீங்க அன்பர்களே. இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரகாசமாக அமைவதனால நீங்கள் நினைத்தபடியே எல்லாமே அமைய போகிறது. இதில் எந்த ஒரு குறையில்லை. புதிய தொழில் தொடங்கணும்னா தொடங்குங்க, எல்லாமே சக்ஸஸ் அமையும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம், இதெல்லாம் நல்லபடியாக பண்ணலாம். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சினிமா கலைத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல வருமான சம்பாத்தியங்கள், படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் பெரிய முன்னேற்றங்கள் அடைவாங்க. கலைத்துறையில் உள்ளவங்களாம் இந்த வருஷம் ஓஹோன்னு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த வருடம். இந்த குரு பயிற்சி மூலமாக துளாராசி அன்பர்கள் பெற போகிறாங்க. அதனால் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு 100% பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் அழகாக இருக்கு அன்பர்களே. குருவினால் பல நன்மைகள் அடைய போறீங்க. உங்களுடைய அருகாமையில் சிவனுடைய ஆலயம் சென்று இறை வழிபாடு எடுத்துவாங்கள், கூடுதல் நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவாங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். எல்லாமே நன்மையாக பெறக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தாலே பெருமகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாக வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் அன்பர்களே. மீண்டும் துளாராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.